ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன். இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும். மதுரை மாலா யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாபெரிவாளை பற்றி சொல்லணுன்னாக்க ஒரு நாள் ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் போகாது. அவர் நடமாடும் தெய்வம், கண்கண்ட தெய்வம், பேசும் தெய்வம், கருணைக்கடல். அவரை பற்றி எத்தனை வார்த்தைகள் வேணாலும் சொல்லலாம். பரமேஸ்வரம் அவரும் ஒன்று அந்த மாதிரிலாம் சொல்லுவாய் சொல்லி அதெல்லாம் பொய் கிடையாது. உண்மையான ஒரு தீர்க்க தரிசி அவர். என்ன நமக்கு நடக்க போகிறது, இந்த மாதிரி நீ பண்ணு, இது பண்ணினா உனக்கு நல்லது நடக்கும், இந்த பரிகாரம் பண்ணு, இது வரப்போகிறது அத்தனையும் அவருக்கு தெரியும். அதாவது தெய்வமும் அவரும் ஒன்றுன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே ஒரு வார்த்தையே நமக்கு கிடையாது இல்லையா. ஒரு வாட்டி மடத்தில் வந்துட்டு யானை கட்டி போட்டிருப்பாள் அந்த காலத்துல எல்லாம். அங்கே வந்துட்டு யானை கத்துற சத்தம் அவருக்கு கேட்குறது. அப்போ உடனே வேறு அங்கே இருக்கிற மடத்தை ஆட்கார இல்லையான்னு கூப்பிட்டு அந்த இடத்துக்கு உடனே போய் யானை கத்துற மாதிரி இருக்குது, உடனே வாங்கோ அப்படின்னு சொல்லி அவரும் போகிறார். எல்லாரும் போய் அங்கே பார்க்கும்பொழுது அத்தனை பேருக்கும் ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தாக்க அங்கே ஒரு நல்ல பாம்பை படம் எடுத்து நிற்கிறது, இப்படி ஆடிக்கிண்டே நிற்கிறது. ஸோ ஆக்சுவலி இந்த யானைக்கெல்லாம் இந்த தவளை, இந்த பாம்பு, இந்த சின்ன குருவிகள் இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் சின்ன ஜந்துக்களை பார்த்தா கொஞ்சம் பயப்படும் அப்படின்னு சொல்லுவாள் ஜென்ரலாகவே. ஸோ அதனால அது வந்துட்டு கத்திருக்கு. அப்போ வந்துட்டு உடனே நான் பாம்பை அடிக்கிறதுக்கு எல்லாரும் கடகடான்னு போகிற கொம்புகள்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அப்போ இல்லை அடிக்காதீங்க, அதை ஒன்றுமே நீங்கள் பண்ணண்டா, நல்லெண்ணெயில் அகல் விளக்கை ஏற்றி கொண்டு வந்து அதுக்கு காமிங்கோ அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். உடனே நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு அகலில் விளக்கை ஏற்றி கொண்டு வந்து அந்த பாம்புக்கிட்ட காமிக்கிறா. அது எடுத்த படம் எடுத்து ஆடுறது அப்படியே மொள்ள தன் தலையை தாழ்த்தி அழகாக வெளியில் போய்டுறது. அது போனதுக்கப்புறமா சரி அப்பா நிம்மதியாச்சுன்னு அவருக்கு தூக்கம் வரலை. இருந்தாலும் ஆணைக்கு பயம் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவர் வந்துட்டு இந்த ஆணையை வேறு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட எல்லாம் சொல்கிறா, மடத்துக்காரர்கிட்ட. சரி பெரியவா நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறா. அவர் கேட்குறார், இந்த யானையோட சத்தம் உங்களுக்கு மட்டும்தான் கேட்டுதா பெரியவா, எங்கள் யாருக்குமே கேட்கலையே அப்படிங்கிறார். அதாவது கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த கஜேந்திரன் யானையை கத்துறது அந்த நாராயணனுக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டும்தான் கேட்டது. உடனே அவர் கஜேந்திர மோட்சம் கொடுத்து அவர் அந்த யானையை காப்பாற்றினார். அதே மாதிரி இந்த யானை கத்துறது நம்மளுடைய பெரியவா குரலுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கே தவிர மடத்தில் இருந்தவா எல்லாருமே சொல்கிறாங்க எனக்கும் கேட்கலையே, நோ கேட்டுதா உனக்கும் கேட்கலையே, நேக்கும் கேட்கலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாளாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணனும் அவரும் ஒன்று, பரமேஸ்வரனும் அவரும் ஒன்று. அவர் அந்த யானையை திரும்பியும் வேறு இடத்துல போய் சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்லி அந்த யானையை வேறு இடத்துல சேர்த்தாச்சு. அது இப்போ நன்னா இருக்குது. ஏன்னா திரும்பியும் அந்த யானைக்கு ஒரு பயம்னு ஒன்று வந்துடும் இல்லையா. ஸோ அந்த பயமே இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக அந்த யானையை வேறு இடத்துல சேர்க்க சொல்லி அது வேறு இடத்துல சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் பேசாமல் போய் அவர் படுத்துட்டாராம். ஸோ அந்த மாதிரி நன்னா இருக்கணும், யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசு தெய்வத்துக்கு மட்டும்தான் வரும். இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணுறது மனுஷாளுக்கு வராது இல்லையா, தெய்வத்துக்கு மட்டும்தான் வரும். அதனால் அவரை மாதிரி அவர் மனசார நீங்கள் எண்ணின்றேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வேறு எந்த ஒரு கெடுதலுமே உங்களுக்கு நடக்காது. ஸோ அதனால் நன்னா அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர சொல்லுங்கோ, ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம்னு சொல்லுங்கோ. இதெல்லாம் சொன்னேன்னாலே போரும், உங்களுக்கு அத்தனை காரியங்களும் உடனே நிறைவேறும். நன்னா இருங்கோ, எல்லாரும் 1000 காலம் சந்தோஷமாக இருங்கோ. அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர்.